வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி டின்னருக்கு நான் நவரத்தன் குருமா பண்ணினேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முதல்ல கட் பண்ணி வச்சுக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேரட், அப்புறம் பீன்ஸு, பீஸ், க்ரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி, அப்புறம் கேப்சிகம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். காலிஃப்ளவரும் நீங்கள் இருந்தால் கட் பண்ணிக்கலாம், என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா கேஷ்யூ நட்ஸ், ரீசன்ஸ் அதாவது உலர்ந்த திராட்சை பழம், அப்புறம் கொஞ்சம் பாதாம், அப்புறமா இந்த டேட்ஸ் இதெல்லாம் தண்ணியில் கொஞ்சம் லேசாக விதன்னு ஒரு தண்ணியில் ஊற வச்சுட்டுருக்கேன். இதை அரைக்கணும். முதல்ல இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுத்து. நான் கேஸை அணைச்சிட்டு அதுக்காக அரைக்க வேண்டிய மசாலாவை அரைச்சிடுறேன். இதில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம். இதை தவிர ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இதுதான் இது காரத்தை கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளரில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் கசகசாவையும் தண்ணியில் ஊற வச்சுட்டுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும், அது இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும், வெண்ணெயை போட்டுருக்கேன். இதில் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துட்டா போகிறோம். ஏன்னா அதுக்கு ஓவர் பவரிங்காக எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இது ஒரு மொகலாய் டிஷ், அதனால் ரொம்ப கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும். அதனால தான் நம்ம பாதாம் எல்லாமே போட்டுக்கணும். மெலன் சீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரே ஒரு கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பாதி கருப்பு ஏலக்காய், கலர் மாறிடக்கூடாது பார்த்துக்கணும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை போட்டு இலக்கிடலாம். அப்புறம் இதுக்கு இஞ்சி மாத்திரம்தான் போடுறேன். நான் இதுக்கு ஆனியனும் கார்லிக்கும் சேர்த்துக்கல. இப்போது நம்ம அரைச்சி வச்சுட்ட அந்த மசாலாவையும் இது கூட போட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் லேசாக கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா கொஞ்சம் இங்கே சதைச்ச இஞ்சி வச்சுட்டுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த டிஷ் நான் யார்கிட்ட கற்றுனேன்னு சொல்கிறேன். ஐ வாஸ் ட்ராவலிங் வித் மை ஹஸ்பண்ட். அவர் ஒரு வில்லேஜில் ஏதோ ஒரு கேதரிங்க்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தா. அது கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால நாங்கள் காத்தாலே கிளம்பிட்டோம். அப்படி போகும்போது ஒரு ஜாயிண்ட்டில் ஒரு ஹைவேல நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இட் வாஸ் லுக்கிங் வெரி அட்ராக்டிவ். அங்கே போனப்போ அங்கே எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு. அப்போ அவர் இந்த சீஃப் இருக்கிறவரே, அந்த சீஃப் செஃப் எங்ககிட்ட என்ன சாப்பிட்றேன் என்ன அப்படின்னு கேட்டபோது ஹிம்செல்ஃப் சஜஸ்டட் இந்த நானும் தந்தூரியும், இந்த தந்தூரி நானும் நவரத்தன் குருமாவும் சாப்பிடுங்க, இட் வில் பி வெரி டேஸ்டின்னு சொன்னார். நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டப்பறம் இட் வாஸ் ரியலி I don't know, I have no words to express. It was very, very tasty. He is a Malayali. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் இதை பண்ணினேன் என்னன்னு. அவர் எனக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தார். அதை அப்படியே நான் நோட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ரஃப் பேடில். அந்த ரெசிபி தான் இது. அதுக்கப்புறம் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் பார்ட்டிஸ்க்கெலாம் கூட பண்ணியிருக்கேன். எவ்ரிபடி ஹஸ் டோல்ட் தட் இட்ஸ் டேஸ்ட் வெரி குட்னு. அதனால இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு உப்பு ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆக்சுவலாக இது கூட நீங்கள் உங்கள்கிட்ட பைனாப்பிளோ ஆப்பிளோ இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கும் போது என்ன பண்ணணுன்னா, அதை தனியாக பைனாப்பிள் இந்த ஆப்பிள் ரெண்டுத்தையும் தோலெல்லாம் செதுக்கி எடுத்துகிட்டு அதை சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் சர்க்கரை தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா வேகணும். இல்லைன்னா கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணலாம். ஆனால் எங்காட்டில் வர ஃப்ரூட்ஸோட வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்தா பிடிக்காது. அதனால் நான் போட்டுக்கல. நீங்கள் அப்படி ஆக்சுவலாக நான் சாப்பிட்டப்போ அவர் பைனாப்பிள் பீசஸ் அதில் ஆட் பண்ணியிருந்தார். இல்லைன்னா ரெடிமேடாக கூட கிடைக்கிறது அந்த பைனாப்பிள் டிண்டில், அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தாப்பில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட குருமா நல்லா தளிச்சுட்டுருக்கு. கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இதில் நல்லா புளிக்காமல் இருக்கிற தயிர் 1 கப்பு விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இங்கே மலாய் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் மலாய். அது ரெண்டுத்தையும் கூட போடணும். அதை போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து எடுத்து அதுக்கப்புறமா இதில்
கொஞ்சமாக ஒரு பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் போடணும். ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா கலர் மாறாது. பிளாக் பெப்பர் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டால் போயிடும். அதுக்கப்புறமா சொட்டு உண்டு கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அது ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இது வந்து ஒரு ஸ்வீட் சைடில் தான் இருக்கும், ரொம்ப காரசாரமாக இந்த டிஷ் வந்து இருக்காது. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இங்கே பன்னீர் வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளோட நவரத்தன் குருமா வந்து ரெடி ஆகிடுது. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வெண்ணெயை போட்டுக்கணும், அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கணும், அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸை வறுத்து நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன் ஜஸ்ட்டு கார்னிஷிங்க்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை சர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் பாஜ்ரா ரோட்டி பண்ணியிருக்கேன், மிளகா வறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மேங்கோ பிக்கிள் வச்சுருக்கேன். Hope you all liked it. Please subscribe to my channel if you like my video. I will meet you in my next video. Thank you for your time. Thank you.